வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ பேசக்கூடியது மிக மிக முக்கியமான விஷயம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பிரிஜ் பூஷன் போய் சந்திக்கிறார். மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர், இந்த பாலியல் விஷயத்தில் மாட்டினவர். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு வேண்டியப்பட்ட சஞ்சய் சிங்கை நியமிக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட 3 பேர் தன்னுடைய பத்ம விருதுகளை திருப்பி கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் போட்டியிலேருந்தே விலகிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவில் ஏன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை? சரி, இப்போ விளக்கம் தான் கொடுக்க போகிறாரு, இல்லை கூப்பிட்டு கேட்க போகிறாரு, ஏதோ ஒன்று பேச போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, இதோ பேச போகிறார், இப்படி பேச போகிறாருன்னு ஆங்கில ஊடகங்கள் காலிலேருந்து செய்தி போட்டுட்ருக்காங்க. சரி, என்ன நடக்கும்? ஏன்னா பிஜேபி எப்பயுமே ஒரு கொண்ட கொள்கையிலேருந்து பின்வாங்காத, நம்ம எதிர்பார்த்தோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. அதே மாதிரி வெளில இதை பற்றி நான் பேசவே இல்லைங்க அப்படின்ட்டார். நாடு எங்கேயே போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் இந்த மல்யுத்த கூட்டமைப்புக்காரங்க அவங்க மேலே தப்பு ரைட்டுங்கிறதே வரல. அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க? பிரிஜ் பூஷனோ அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களோ அந்த தலைவர் பதவிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி தானே உறுதி கொடுத்தீங்க. வந்ததுக்கு அப்புறமும் கூட இவ்வளோ ஆணவத்தோடு நடந்து அவங்க பத்ம விருதுகள் திருப்பி கொடுத்தாலும் அதெல்லாம் சும்மா ஸ்டண்டுங்க, அவங்க பேர் ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்குங்க, சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியே அனுப்பிட்டு 3 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுறீங்க. இந்த நம்ம டெலிகாம் பத்திரிகை விஷயம் ஒன்று, அப்புறம் இந்த 3 சட்டங்களுக்கு பெயர் மாற்றணும்னு சொல்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எம்பிக்களை நீங்கள் வெளியேற்றினதே என்ன காரணம்னா, எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நாங்கள் வெளியேற்றிட்டு நாங்கள் மசோதாவை நிறைவேற்றுவோம். இது முதல் தடவையில் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. விவசாயிகள் பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் இது வேகமாக எடுத்து செயல்படலையா? பிஜேபி ஏன் இப்படி ஒரு அரகண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மல்யுத்த விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் பெருமை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய வீரர்களை மதிக்க வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. மதிக்கணும். இன்னும் சரியாக மதிக்கலைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். எப்படி ஆளுநர் சொன்னார்ல, வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களை தமிழ்நாடு ஜாதி அடையாளத்தில் வச்சுக்கிட்டதுன்னு சொன்னார்ல, அதே போல் நம்ம சொல்கிறோம். மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் டெல்லியில் இவ்வளோ நாள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட நீங்கள் பிரிஜ் பூஷன் மேலே போடல. எஃப்ஐஆர் கேட்டால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திரம் இல்லைங்கிறீங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திரமே தேவையில்லையே. யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போட வேண்டியதானே. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தானே அது. இன்னும் குறிப்பாக கேட்குறோம், இவ்வளவு நடந்த பிறகும் 18 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் 15வது 9வது அப்போ என்ன நடந்திருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம் ஏன் பின்வாங்குறாங்க? அப்போ என்ன நடந்திருக்கு? திடீர்னு சஞ்சய் சிங்னு ஒருத்தரை போடுறீங்க. சரி, பத்ம விருதுகளை போய் கங்கையில் வீசுறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் இப்போல்லாம் போய் வாங்கினாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள வீரர்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க அப்படின்னு உலகத்துக்கு தாண்டி இந்தியாவில் ஏன் இதுக்கு பெருசாக ஆக்ரோஷமாக கிளம்பலங்கிற வருத்தம் உண்மையிலே நமக்கு இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, பிரிஜ் பூஷனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா வடகிழக்கு மாநிலத்தில் அவர் கொஞ்சம் செல்வாக்கானவர், பணம் வச்சுருக்கார். மாற்ற மாட்டீங்க. ஏற்கனவே நிறைய பேர் இங்கே ரயில் விபத்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யாரையுமே மாற்ற மாட்டீங்க. நாடாளுமன்றத்தில் உள்ள குண்டு வீசினாங்க. அது 2 நாள் பரபரப்பு, அதுக்கப்புறம் பரபரப்பே இல்லை. இதே வேறு முஸ்லீமோ கிறிஸ்துவராக இருந்தால் அது என்ன பண்ணியிருப்பீங்க? காங்கிரஸ்காரங்க லெட்டர் கொடுத்துருந்தா என்னமா பண்ணியிருப்பீங்க? இதில் மிக மிக கவனிக்க வேண்டியது இந்த பத்ம இந்த விருதுகளை அவங்க திருப்பி அளித்தது. இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் கிருஷ்ணன் சிங் விருதுகளை திருப்பி கொடுத்தார். அப்போ ஏதாவது இந்த மாதிரி பேசுனாங்களா யாராவது? அப்போ பேசாதவங்க ஏன் இப்போ பேசுகிறாங்க? இன்னும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் சொன்ன வாசகம், சுதேசி மஞ்ச் சொன்ன வார்த்தை, அவருக்கு பத்ம விருதுகள் கொடுக்கும்போது, இல்லை எனக்கு கொடுக்க வேணாம், ஏன்னா நம்மளுடைய பிதாமகர் கோல்வால்கருக்கே கொடுக்கல, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் தாண்டி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் வேணான்னு இருக்கார். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரோமிலா தக்கார் அவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் விருது கொடுக்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது தெரியணும், அதிகாரத்தில் இருக்கவங்க விருது கொடுத்ததை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க ரமிலா தர்பார். இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊரில் கூட நிறைய பேர் விருது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கொடுக்காதீங்கன்னா சொன்னாங்க. சிவாஜி கணேசனுக்கே செவாலியர் அங்கே கொடுத்தாங்க. நம்ம பெரிய கடைசியாக தானே பெருசளவுக்கு மதிக்கலைங்கிற கோபம் இன்னுமே இருக்குல்ல. அவர் இருக்கும்போதே பெரிய அளவுக்கு மதிச்சிருக்க வேண்டும்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேர் சொல்கிறாங்கல்ல,
விருது வாங்கிட்டாங்கப்பாம்பாங்களா, அதே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு விருது வாங்குறது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திறமையான கலைஞர்கள் இதை விரும்புவதில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பத்ம விருதுகளை எல்லாரும் திருப்பி கொடுத்தும் இன்னும் பிஜேபி வந்து அசந்து குடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி பிரிஜ்பூஷன் போய் சந்திக்கிறாரு. சஞ்சய் சிங்கை போட்டாங்க. அவர் இப்போ சொன்னது முடியாயிடுச்சு. அதாவது பிஜேபி நினைக்கிறத சாதிக்குது ஒன்று. இது பிஜேபிக்கு நல்லா தெரியும், இதனால பெரிய இம்பேக்ட்லாம் வராதுங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு அவங்க பண்ணி நம்மளும் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் பேசுவது நம்ம கடமை, நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவது நம்ம கடமை பண்ணிகிட்ருக்கோம். இதற்கும் நிறையா பிஜேபி ஆளுங்க இல்லை பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் சுப்ரியா சுலே சொன்ன முக்கியமான வார்த்தை, டெலிகாம் பில்லெல்லாம் வேக வேகமாக பண்ணுறீங்க. பெகாகஸ் இந்த இஸ்ரேலில் மென்பொருளாக வாங்கினது இந்த டெலிஃபோன் அதில் நிறையா திருத்தங்கள் செய்து யார் ஃபோன் வேணால் ஒட்டி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திருத்தங்களை சொல்லுது. அதுக்கப்புறம் பத்திரிக்கை, அந்த யூடியூப், ஃபேஸ்புக் இதற்கான கடிவாளம் இதெல்லாம் அந்த 3 சட்டத்தில் போடுறாரு. பேரை மாத்திரம்லாம் சொல்லலை, 3 சட்டங்களை போடுறாரு. சட்டங்களை பேர் மாத்திரங்கிற பேரில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திருத்தம் கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுது, ஒரு இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மக்கள் கூட்டம் போய் ஒருத்தரை அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொலை குற்றம். நிறைய பேர் மேலே கேஸ் போடுவாங்க, கொலை குற்றம். அதில் ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த வார்த்தை இல்லை. ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ கொடுக்கல் வாங்கல் தகராறுலையோ மொத்தமாக ஒரு கும்பல் போய் ஒருத்தரை அடித்தா பெரிய கேஸ். ஆனால் அதில் ரிலீஜன் முதல்ல இருந்தது. அதாவது இப்போ இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ மொத்த ஒரு குரூப்பை அடிக்கிறாங்கல்ல, அதற்கு இனிமேல் அந்த பெரிய சட்டம் இல்லை. ஏன் இந்த மாற்றம்? ரிலீஜியன்கிறத எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆங்கில காலனி ஆதிக்கத்தினுடைய பேச்சு, அதை நாங்கள் தூக்குறோன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ சத்தமே இல்லாமல் நீங்கள் அந்த 3 மசோதா நிறைவேற்றி சுப்ரியா சுலே கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்குறாங்க, டெலிகாமை கேட்குறாங்க, பத்திரிக்கை கேட்குறாங்க. ஏன்னா எந்த இடத்த தொட்டால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். மோடி அரசின் சாதனைகள்னு பார்த்தா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சேனலுக்குன்னு எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், கவர்மெண்ட் காசு. அப்போ கவர்மெண்ட் காசு வாங்கி கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி மோடிக்கு எதிராக பேசும்? மோடிக்கு எதிராக பேசக்கூடிய சில பேர், பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா வந்து இங்கே வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவான போக்கு, மோடிக்கு எதிரான போக்கு. அப்படிங்கும்போது அவர்கள் மோடி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸோ இல்லை திமுகவோ தப்புன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறது தானே, திமுக ஒரு தடவை திட்டுறீங்க, திமுக ஆதரிக்கிறீங்க, பிஜேபி திட்டுறீங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டுட்டு இருக்க கட்சி என்ன தவறு பண்ணுதோ சொல்ல வேண்டியது கடமை. இன்றைக்கி திமுக தவறு பண்ணால் நிறையா தவறு பண்ணுது, மக்கள்கிட்ட கெட்ட பேர். ஆனால் எழுத்து ஒரு ஆள் இல்லை, அது நமக்கு கோவம். எடப்பாடி பழனிசாமிலாம் பொங்கியல்னு ஒரு வரல, அந்த அளவுக்கு டெவலப் இல்லை. சரி, மேலே பிஜேபி தவறுக்கு மேலே தவறு. பிஜேபியாக திமுகனா அது பிஜேபி பெட்டருங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது, திமுக பெட்டருங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. ஆனால் பிஜேபிக்கு எதிரான பெரிய கூட்டணி இல்லை, அதை வலுப்படுத்துங்கிறோம். மறுபடி சொல்கிறோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் திமுகவுடைய ஆட்சி இவங்க நிர்ணயிக்கப்படும். எம்பியில் வந்து திமுக ஜெயிச்சால் மேலே எம்பிஆர், மேலே மோடியை வந்துட்டால் இவங்க போய் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, ராகுல் வந்துட்டால் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. மேலே யார்? அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். காங்கிரஸை ஏன் நம்ம ஆதரிக்கணும்? ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். காங்கிரஸ் வந்தால் தேராலும் பாலாரும் ஓடுன்னு நம்ம சொல்லலை. இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது, நம்புகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவங்க சரியில்லைன்னா மறுபடியும் பிஜேபி வாங்க. முதல்ல இப்போ வந்து வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், அதனால தான் பிஜேபி டார்கெட் பண்ணுறோம். சில பேர் திமுக வந்து எதிரி இல்லைங்கிறீங்களே, திமுக அழிக்கக்கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு அப்புறப்படுத்தணும். மக்கள் விரோத சக்திகள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வருது, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யார் முதலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அதுதானே யோசிக்கணும். டெல்லி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வரக்கூடிய தேர்தல் அதுதானே. எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ பொன்முடி அவர்கள் ஒரு சீட்டு போனதுனால திமுக கவுந்துருமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சில நம்மளே கேட்குறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? விவசாயிகள் அங்கே போராடிட்டு இருக்காங்க, அவங்க மேலே வந்து நிறைய சட்டங்கள் போட்டு உத்தரவாதம் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புனீங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் தேச விரோத வழக்குகள் இன்னும் இருக்குது நிலுவையில். திமுக மட்டும் இங்கே வந்து குண்டர் சட்டத்தை போட்டு வச்சுக்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக மோசம், நீங்களும் மோசம். அப்போ பத்ம விருதுகளை வந்து திருப்பி கொடுக்கும்போது அவங்கள சமாதானப்படுத்தி உள்ளே கூப்பிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சதை பண்ணுவீங்க, அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டீங்க, போங்க. அதேமாதிரி சட்டத்தெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டு நிறைவேற்றுவீங்க. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் மட்டும் என்ன நடந்துடும்? மறுபடியும் வெளியே அனுப்ப போகிறீங்க. அதுக்கு நீங்கள் அதான் ஏற்கனவே சொன்னீங்களா, ராஜினாமா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அரசு இதுதான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி கூட பெருசாக இதை ஏற்று பெருசாக பண்ணணும், ஏன் அவங்க பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல, இன்னும் வலுவாக பண்ணணும். நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். நீதி ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.